ஹாய்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். எங்க கிராமத்தில, எங்க வீட்ல நாங்க எப்படி ஈவினிங்கில இருப்போம் அப்படிங்கிறதான். ஆல்ரெடி ஈவினிங் ரொட்டீன் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ, இன்னைக்கு ஒரு விளாக் வந்து நான் எடுத்திருக்கேன். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா, பூ பறிச்சாச்சு. எப்பயுமே ஈவினிங் ஒரு 5 மணி, 5:30 மணிக்கு தான் வந்து பூ பறிக்கிறது. அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா, கரெக்டாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் பூ கட்டி சாமிக்கு போட்டுருவோம். எனக்கு பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசை தான். பட் என்னோட லைஃப் வந்து சிங்கிள் பேரண்டிங் லைஃப் அப்படின்னு ஆனபோது, அந்த ஒரு விரக்தியில் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் பூ வைக்காமல், பொட்டு வைக்காமல், தாலி போடாமல், மிஞ்சி போடாமல், அதாவது என் குழந்தைக்கு நான் அப்பான்னு என்ன சொல்லுவேன், நான் இதெல்லாம் போட்டிருந்தேன்னா அவனுக்கு அப்பாவை எப்படி காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது இருந்துச்சு. சரி இதெல்லாம் போடாமல் இருந்துட்டோன்னா அப்பா இல்லை அப்படின்னு நம்ம அவனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வில்லேஜில் நம்ம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ பூவெல்லாம் பறித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு மாடிக்கு வந்து பார்த்தா, பாட்டி வந்து வேப்பங்காய் பொறுக்கியிருந்தாங்க. அதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணி அள்ளிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து என்னோடய இஷ்டத்துக்கு இருக்கலாம். இப்போ எனக்கு வந்து தாலி போட பிடிக்கல, மெட்டி போட பிடிக்கல. ஏன்னா எனக்கு நடந்த கொடுமை என்ன அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். சுற்றி வந்து பார்க்குற யாருக்குமே தெரியாது. இதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன அங்கே வந்து ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது வெளியிருந்து பார்க்குற யாருக்குமே தெரியாது. எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, அனுசரித்து போ, அமைதியாக போ, கடந்து போன்னு. ஆனால் எவ்வளோ தூரம் அனுசரிக்க முடியும் சொல்லுங்கள்? நம்மளுக்கு சாப்பாட்டை போட்டு நம்மளை அடித்தா கூட ஒரு 10 நாள் அடி வாங்குவோமா? அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்காகவாடா இந்த அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறது, நம்ம வெளியே போய் சம்பாதிக்க முடியாதா, நம்ம நல்லா இருக்க முடியாதா அப்படின்னு நம்மளுக்கா தோணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நிறைய கொடுமைகள். இப்போ நீங்கள் நிறைய சூசைட், நிறையா கொலை இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம்ல. இதெல்லாம் அன்றைக்கி யோசிச்சுருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி நானும் வந்து இவ்வளோ தூரம் இருந்து ஒரு வேலை செஞ்சுருக்க முடியாது, குழந்தை வளர்த்திருக்க முடியாது, இந்த மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலுமே சாவதுக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் என்னோடய 21 வயசுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த 20ல் கல்யாணம், அந்த அப்போவே ஒரு 3 மந்த்ஸ்லேயே நான் சிங்கிள் பேரண்ட் தான் அப்படின்னே வச்சுக்கலாமே நம்ம. ஏன்னா நான் ப்ரெக்னென்ட்டான நிறைய பிரச்சனை டெலிவரி வரையிலுமே. தம்பி பிறந்து 30 நாள் குழந்தையில அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாமல், அதாவது இன்றைக்கெல்லாம் வரதட்சணை கொடுமை அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. பட் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு, எங்கே இருக்காருன்னே தெரியல, அட்லீஸ்ட் இருக்காரான்னு தெரிஞ்சால் கூட போதும் அப்படிங்கிற நிலமையில தான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அதுக்கே என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க ஸ்டேஷனில். நம்மளை அந்த 21 வயசில் இன்றைக்கி இருக்க பெண்கள்லாம் வந்து நல்லா ஒரு போல்டாக இருக்காங்க. அன்றைக்கி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல. நம்மளை நிறையா அவமதித்து பேசுகிறது, தப்பான பொண்ணுன்னு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பேசினாங்க. அப்போ நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் பண்ண தெரியுது, புள்ள பெற்றுக்க தெரியுது, இதெல்லாம் அவளுக்கு தெரியாதா, அதெல்லாம் அவளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இந்த வார்த்தையில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணன்றது இப்போ 14 வயசு 13 வயசு இப்போ ஏஜ் அட்டன் பண்ண உடனே ஒரு பொண்ணுக்கு பண்ணி வச்சா கூட, அந்த கல்யாணங்கிற வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோன்னா அடுத்து குழந்தை பெக்கிறதுங்கிற ஒரு வாழ்க்கை இருக்க தான் செய்யும். அதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்க தெரியுது, குழந்தை பெற்றுக்க தெரியுது, இது தெரியாதா அது தெரியாதான்னு கேட்டால் தெரியல. தெரியாமல் தானே நம்ம லைஃப் வாழ்கிறோம். எல்லாமே ஒரு அனுபவம் தானே. ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 2 நாள் அதை போய் பழகிட்டு 3ஆவது நாள் அதை நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறோமா? இல்லை. அதுலேயும் நிறைய அனுபவங்கள் வருது, நிறைய வந்து நம்ம பார்க்குறோம். நிறைய கஸ்டமர் ஹேண்டில் பண்ணும்போது இது என்னடா இப்படி டிஃப்ரெண்ட் டைப்பாக கஸ்டமர் இருக்காங்க அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். அப்போ வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம அந்த வீட்டில் போய் ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் நம்மளுக்கு ஒத்து போகணும். சரி அந்த கேரக்டர் ஒத்து போகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கலான்னு பார்த்தா கூட, அந்த வீட்டில் நம்மளுக்கு சேஃப்டி இல்லை, நம்மளுக்கு நல்ல துணிமணி இல்லை, நம்மளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல நம்மளுக்கு சேஃப்டி இல்லைன்னா நம்ம இருப்போமா ஃபஸ்ட்டு? இப்போ நம்மளுக்கு 3 நேரம் சாப்பாட்டை போட்டு நம்மளை அடித்தாங்க அப்படின்னா அந்த அடியை வாங்கிட்டு நம்ம அங்கேயே இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லையா? எத்தனை நாள் இருப்போம்? மீறி போனால் ஒரு 10 நாள், 15 நாள், இல்லை 1 மாதம், இல்லை 3 மாதம், இல்லை 1 வருஷம் அப்படி கூட இருப்போம். ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஒரு நாள் யோசிப்போம்ல, இது என்னடா வாழ்க்கை இது, இப்படி அடி வாங்கிட்டே வந்து நீ இந்த சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி யோசிக்கும்போது, வெளியே போனால் நம்ம வேலை செஞ்சு நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம்ல.
எதுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வரும்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி தான் சிங்கிள் பேரண்ட் லைஃப்குள்ளே நான் வந்தது. நிறையா பேருக்கு தெரியாது எனக்கு என்ன பிரச்சனை அங்கே நடந்துச்சு, எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியாது. இன்ஃபேக்ட் என்னோடய வீட்லேயுமே யாருக்குமே தெரியாது. நம்ம சோஷியல் மீடியாவிலேயே சில விஷயங்கள் தான் சொல்ல முடியும், சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு கேஸ், ஒரு கோர்ட் அப்படின்னு போகிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், இன்றைக்கி எவ்வளோ ப்ரூஃப் நீங்கள் கொண்டு போனீங்கன்னாலும் ஏதோ ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சி இது அப்படியா இருக்கலாம், அது அப்படியா இருக்கலாம் அப்படின்றவாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஏன் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட ப்ரூஃப், அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ என்னையே சொன்னாங்க, என் குழந்தை என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிறக்கலைன்னு சொன்னாங்க. இதை நான் என்ன பண்ணி நான் எவிடன்ஸ் காமிக்க முடியும்? சரி ஓகே, நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன், அவருக்கு தான் ப்ரூஃப் ஆகுது. பட் காசு பணம் வச்சு அதை கூட என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. நான் அந்த ஒரு வயசில் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம், இவங்களுக்கு தான் பிறந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கும்போது என்னை மிரட்டினாங்க. நான் காசு இருக்குது, பணம் இருக்குது, நான் அதை மாற்றிடுவேன், இதை மாற்றிடுவேன், உனக்கு தான் அசிங்கமாக போயிடும். அப்போ நம்மளுக்கு பெருசாக 21 வயசில் என்ன தெரியும்? பயம் தானே வரும். ஐயோ நம்மக்கிட்ட காசு பணம் இல்லையே, நம்மளுக்கு சப்போர்ட் யாரும் இல்லையே, அப்போ நம்ம என்னடா பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி அப்போ நெகட்டிவ்னு வந்துருச்சு, இவங்க காசை கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கேவலம், நம்ம இந்த ஊரில் எப்படி வாழ்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் பண்ணாமல் விட்டுட்டேன். சரி ஓகே, பேசுகிறத பேசிக்கோ, கடவுளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டேன். ஸோ இதுதாங்க, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை தாண்டி நீங்கள் வேறு என்ன நிரூபிக்க முடியும்? இப்போ நானே என் கணவருக்கு தான் என் பையன் பிறந்தாங்கிறத நான் இதுக்கு மேலே என்ன நிரூபிக்க முடியும்? அவன் வளர வளர அவரை மாதிரி இருந்தால் பார்க்குற எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, அப்பா மாதிரியே இருக்கான், அப்பா மாதிரியே இருக்கான்னு. அப்படி இருந்தாலுமே நம்ம நிரூபிக்கிறதுல நெகட்டிவ் வந்துட்டா கண்டிப்பாக நம்மளை தப்பாக பேசுகிறவங்க பேசுவாங்க. ஸோ இதுக்காக நான் பெட்ரூம்குள்ளே கேமரா வச்சு இவரோட நான் ஒன்றா இருந்தேன், இவர் மூலியமாக தான் எனக்கு குழந்தை பிறந்தேன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியுமா? இது கொஞ்சம் பேசுகிறக்கு ஆக்வர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் சட்டம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா என்ன ப்ரூஃப் இருந்தாலுமே நம்மளுக்கு அது காசை கொடுத்து மாற்றுறக்கு இன்றைக்கி நிறையா பேர், காசு பணத்தை அதில் செலவு பண்ணி நம்மளை நல்லவேன்னு காமிச்சிக்கிறவங்க நிறையா பேர். அதனால் அந்த காசு பணம் என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, கடவுளை எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் எந்த தப்பும் பண்ணலை, காலம் ஒரு நாள் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன். நிறைய பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன், லைஃப் போயிடுச்சு அப்படின்னா, அதாவது நம்ம பிரிஞ்சிட்டோம்னாலே அந்த லைஃப் போயிடுச்சு நம்ம நினைக்கவே வேண்டாம். பிரிஞ்சிட்டோம் அவ்வளோதான், பிடிக்கல அவ்வளோதான், விலகிட்டோம் அவ்வளோதான், இவ்வளவே தான் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி போனோம்னாலே வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். என்னமோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி நைட் பாஸ்தா தான் செஞ்சேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. அந்த பாஸ்தாவோட ஒரு நூடுல்ஸ் மசாலா கொடுத்துருந்தாங்க, அதையும் போட்டாச்சு. இதை நல்லா தண்ணி கொதிச்சு அந்த பபிள்ஸ் வரும்போது இந்த பாஸ்தா உள்ளே போட்டு கரெக்டாக 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மசாலாலாம் போட்டு வணக்கினதுக்கப்புறமா பாஸ்தாவை போட்டு ஒரு கிளறி கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இது சந்தையில் வாங்கிட்டு வந்தேன், இன்றைக்கி தம்பிக்கு செஞ்சு கொடுத்தேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் வந்திருக்கேன். இப்போது ரொம்ப தைரியமாக சோஷியல் மீடியாவில் பேசுகிறேன். ஸோ நம்ம எப்பயுமே தைரியமாக இருக்கணும், அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பலம். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மனசு உடஞ்சிடாதீங்க. லைஃப் ஒரு நாள் மாறும் அப்படின்னு பயணம் பண்ணிகிட்டே போவோம், கண்டிப்பாக மாறும். ஸோ சாப்பிட்டு தூங்கியாச்சு, அவ்வளோதாங்க விளாக்.